ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்ம சிஎஸ்கே டீம் ஃபேன்ஸ் எல்லாமே சிஎஸ்கே டீமுக்கு ஃபேன்ஸாக இருக்கிறத தாண்டி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோனின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்டேடியம் அவங்க வரது வந்து டோனியை பார்க்குறது. அதனால் எவ்வளோ டிக்கெட் விலை காசு இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு ஸ்டேடியம் வந்துடுறாங்க. வந்தவொடனே அவங்க அவ்வளோ காசு கொடுத்து ஸ்டேடியமில் டோனி பார்க்க வந்தாங்கன்னா டோனி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் சர்க்கஸா டோனி வந்து எதாவது பண்ணுறதுக்கு. நீங்கள் டிக்கெட் விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கினதுக்கு அவருக்கு என்ன, டோனிக்கு என்ன சம்பந்தம்? அவர் கிரிக்கெட் ஆட வந்துருக்காரு. அதை ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கிரிக்கெட்டிங் நாலேஜ், கிரிக்கெட்டிங் மெச்சூரிட்டி எங்கே போச்சு? அது வேணும்ல. இப்போ அதுனா இந்த படமாக ஹீரோயிசம் கட்டுறதுக்கு அவர் கிரிக்கெட் ஆடுறாரு. இப்போது எல்லாருமே வந்து அங்கே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்க்கும்போது என்னென்னா, ஒரு சிஎஸ்கே பேட்ஸ்மேன் விக்கெட் விழுது, எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அடுத்தது டோனி வருவார், பாட்டு போடுவாங்க, ஜாலியாக இருக்கலாம்னு. மேட்சாக பாருங்கள், கிரிக்கெட்டாக பாருங்க. அங்கே சிஎஸ்கே வின் பண்ணி தான் வின் பண்ணலான்னு பார்க்கணும். சிஎஸ்கே டீமுக்கு ஃபேன்ஸாக இருப்போம். அதுக்குள்ளே டோனி இருக்கார். அதனால் சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், டோனிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நேற்று சிஎஸ்கே மேட்ச் தோற்றதுக்கு என்ன டோனி சொல்லுவார், நான் லாஸ்ட் மினிட் போய் ஜிகினா காட்டுறேன், சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன் அவர் சொல்லுவார். அப்போ அங்கே என்ன டோனி பண்ண டிசிஷன் இருப்பார். டோனி இருக்கார், ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனு, ஃப்ளெமிங் இருக்காரு, ஹசி இருக்காரு, ஒரு டீம் இருக்குது, ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. டூபி அவுட் ஆனோன்னா 43 117 ரன்னுக்கு போது டோனி வராமல் அஸ்வின் வரான்னு கஷ்டமாச்சு. அதை மீறி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அஸ்வின் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது. அதான் நம்மளோட கிரிக்கெட்டிங் நாலேஜ், மெச்சூரிட்டி, அதை நம்ம கொடுக்கணும்.